Hello friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப சுவையா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபியாவும் இருக்கும். வாயில வச்சதும் கரையும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டான ஒரு பணியாரம் ரெசிபி. இதுக்கு நீங்க மாவுலாம் அரைக்க தேவையில்லை फ्रेंड्स. வாங்க இது எப்படி ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் கேரட்டு கேப்சிகம் பீன்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கிறலாம். நான் வந்து சிம்பிளாக செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஹெல்த்தியாக இதை மாற்றணுன்னா நீங்கள் கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்கிறலாம். கேரட் இந்த மாதிரியான காய்கறிகள். அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறலாம். தயிர் சேர்க்குறதுனால நம்மளுடைய பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். அடுத்தது 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் போல் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துருங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மிளகாத்தூளை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கோம். ரவை வந்து கொஞ்சம் கெட்டியாகணும், கொஞ்சம் நல்லா வந்து ஊறும் அது. அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பணியாரங்களாக வார்த்து எடுக்கலாம். உங்களுக்கு இன்னுமே பணியாரம் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சோடாப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பணியாரக்குழி வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம செய்து வச்சுருக்க பணியார மாவை சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம் பணியாரம். கொஞ்சமாக மாவு சேருங்க. ரொம்ப பெரிய பணியாரங்களாக சுட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். ரவை ஊறினதுக்கப்புறமா மாவு வந்து உங்களுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா வந்து பணியார மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா குழியிலையும் நிரப்பிடலாம். நிரப்பிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு வேக வைங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பணியாரங்கள் வந்து சூப்பராக நல்லா மொறுமொறுப்பாக தயாராகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பணியாரங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே பெர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், வீட்டில் வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். கூட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு காலை உணவாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா சட்னி வெரைட்டி கூட வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி புதினா சட்னிக்கெலாம் இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.